தொப்பை இருக்கிறவங்க இனிமேல் கவலையே படாதீங்க. உங்களோட தொப்பை வெயிட் குறைய ஈஸியான கன்சிஸ்டன்சியான சைடு எஃபெக்ட் இல்லாத மெத்தடை இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். அந்த மாதிரி தொப்பை இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி நான் அதுக்குன்னு உங்களை ஒரு கன்சல்ட் பண்ணி அதுக்குன்னு பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்து பர்டிகுலர்லி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்து ரொம்ப ஃப்ளாட் அப்டாமன் வர மாதிரி வெயிட் குறையிற மாதிரி உங்களுக்கு பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது தொப்பை எப்படி வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் தொப்பை எதனால் வருது இல்லை வெயிட் எதனால் வருதுன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ், நம்ம இவ்வளோ சாப்பிட்றோம் எல்லாமே நம்மளோட ஹார்மோன்ஸ் தாங்க வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல முதலிடம் வகிக்குது. அப்படி நிறைய ஹார்மோன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் நம்பர் 1 ஹார்மோன் வந்து லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன். லெப்டின்கிற ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சு ஆக்டிவேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வெயிட் நார்மலாக இருக்கும். லெப்டின் சரியாக வேலை செய்யலினா நம்ம 100 கிலோ ஆயிடலாம், 200 கிலோ கூட ஆயிடலாம். ஹைப்போகோனடிசமில் ஆகிறாங்கல்ல, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெயிட் ஆகிறாங்கள, இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் தான் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ லெப்டின்கிற ஹார்மோன் நல்லா வேலை செய்யணும்னா என்ன தேவைப்படுதுன்னா 70% மனநிலை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வச்சுருக்கிறது தான் தேவைப்படுது. சரி, என்ன நிலைமையினால் அந்த ஹார்மோன் சரியாக சுரக்காதுன்னா மன அழுத்தம், சோகம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்கள்னால சரியாக சுரக்காது. அப்போ அடுத்தது என்னன்னு கேட்டால் பழங்கள், காய்கறிகள், நார்ச்சத்து அண்டு எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, புரோட்டீன் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கணும். அதுக்கு டெய்லி பழங்கள், காய்கறிகளும் நல்ல மூலப்பொருட்களும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இது 2வது. 3வது இடத்துல எக்ஸசைஸ்னால் இந்த ஏரோபிக்ஸு இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்டான நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைசஸ் செஞ்சால் கண்டிப்பாக வந்து ஹார்மோன்ஸ் சரியாக ஒர்க் பண்ணாது, அதனால் வெயிட் ஏறிடும். அப்படி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் என்னென்னா ஏரோபிக்ஸ், நடக்கிறது, ஓடுறது, டான்ஸு, ஜும்பா இல்லைன்னா கஷ்டப்பட்டு செய்கிற எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறது. இதே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகாத எக்ஸசைஸ்னால் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸு. நான் ஏரோபிக்ஸ்னால் உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிறது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உட்பட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுற எக்ஸசைசஸ் செய்யணும். ஜென்டிலான எக்ஸசைசஸ். அதில் தான் செரட்டோனின், ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆன கார்டிசோல் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகாமல் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்னால் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால் என்ன அர்த்தம்னா காலை ஊனி செய்கிறதெல்லாம் வெயிட் பேரிங், காலை ஊனாமல் செய்கிறது நான் வெயிட் பேரிங். அப்படி பார்த்தா படுத்தோ உட்காந்தோ செய்கிறது தான் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணால் நல்லா சரியாகுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணால் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்குது. லெப்டின்க்கு அடுத்த இடத்துல 2வது கிரெலின்கிற ஹார்மோன், அதான் பசியை தூண்டுற ஹார்மோன். அந்த கிரெலின் வந்து சரியாக வேலை செய்யாட்டி பசியை தூண்டிகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங், மன அழுத்தத்தினால சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்ல, அந்த மாதிரி அதில் வெயிட் எடுத்தோம். 3வது மெயினான ஹார்மோன் வெயிட்டுக்கு வந்து இன்சுலின், நம்ம சுகருக்கு காரணமாக இருக்குல்ல, அந்த இன்சுலின் ஹார்மோனும் வெயிட்டை மெட்டபாலிசம். இதெல்லாமே மெட்டபாலிசம்னா நம்ம சாப்பிட்றத செரிமானமாகி செல்ஸுக்கு போய் எனர்ஜியாக கிடச்சி மசிலாக ஃபார்ம் ஆகிறதெல்லாம் தான் மெட்டபாலிசம். அப்படி ஃபார்ம் ஆகாமல் வயிற்றில் சேர்ந்துக்கிறது தான் தொப்பைங்கிறது, விசரல் ஃபேட்டாக. அப்புறம் ஆர்கன்ஸை சுற்றி சேர்ந்துக்கிறது. ஓவரால் வெயிட்டை விட இந்த மாதிரி தொப்பை வந்து இன்னுமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஒபிசிட்டி அண்டு பெல்லி இது வந்து ரெண்டுமே நிறைய நோய்களுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ இன்சுலின் ஹார்மோன் நல்லா சுரக்கணும், அப்போ தான் சுகரும் வராமல் இருக்கும், அப்போ தான் வெயிட்டும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்குமே மகிழ்ச்சி, உணவு, எக்ஸசைஸ் தான். ஆனால் பழசு சரியாக வர்றதுக்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4வது இடத்துல தைராய்டு ஹார்மோன் இருக்குது. தைராய்டு கம்மியாக சுரந்தாலும் வெயிட் அதிகமாக போட்டுருவோம் ஹைப்போ தைராய்டிசமில். சரிங்களா? அடுத்தது T3 T4. அடுத்த இடத்துல நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன் அது நல்லா சுரக்கணும்னா அன்பு, மகிழ்ச்சி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இருக்கணும். அதுக்கு அடுத்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு, பிட்யூட்ரி ஹார்மோன், அது வந்து க்ரோத் ஹார்மோன். அது நார்மலாக சுரந்தாலும் தான் வெயிட் கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கடுத்து வெயிட்டை அதிகப்படுத்துகிற ஹார்மோன் யாருன்னு கேட்டால் கார்டிசோல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அந்த ஹார்மோன் கம்மியாக சுரந்தால் தான் நம்மளுக்கு வெயிட் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதெல்லாம் ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்குது. ஹார்மோனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் தேவைப்படுது. மனநிலையை மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வச்சுக்கோங்க. உணவில் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஒரு நாளைக்கு 3லேருந்து 7 வகையான பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அண்டு எக்ஸசைஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன்.
நெல்லிக்காய் கூட நல்லா தொப்பையெல்லாம் குறைக்கும். டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸில் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸு என்கிட்ட தெரிஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். அதை செய்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே குறையும். வெயிட் குறைக்கிற ப்ரோக்ராம்ஸ் நான் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி அதில் சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து வெயிட்லேருந்து தொப்பையிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக குணமாக முடியும். கன்சிஸ்டன்சியாக ஈஸியாக சைடு எஃபெக்ட் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.